சிபிஐ வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க இந்த கரூர் இஷ்யூக்காக. ஆனா அவர் வந்து டெல்லிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து சிபிஐ சம்மன் அனுப்பியுமே எனக்கு எந்த ஒரு சம்மனுமே வரலன்னு நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு வர சொல்றது என்டிஏ கூட்டணி சம்பந்தமா பேசுறதுக்காகவா? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணியில சேர போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, இது உண்மையா உருட்டா? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். கரூர்ல நடந்த துயர சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அதுல 41 பேர் இறந்து போனாங்கல்ல. அதுக்கான சிபிஐ விசாரணை தான் வந்து இப்ப ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. அதுக்கான அடுத்த கட்டமா தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வந்து டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆனா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த திருச்சியில நடந்த திமுக மாநாடுல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணும். தஞ்சாவூர்ல இருந்து திருச்சிக்கு போன திமுக தொண்டர்கள் வந்து ஒரு மினி வேன்ல வந்து போயிருக்காங்க. அந்த வேன் வந்து விபத்துக்குள்ளாகி 20 பேர் வந்து இன்னைக்கு கவலைக்கிடமா இருக்காங்க. இத பத்தி எந்த ஒரு நியூஸ் சேனல்லுமே பேசல. சன் நியூஸ் வந்து சும்மாவே பேச மாட்டாங்க. அவங்களோட தொண்டர்களுக்கு இப்படி நடந்திருக்கு, ஆனா அதை பத்தியும் கூட எதுவுமே இப்போ வரைக்குமே பேசல. கரூர்ல நடந்த துயர சம்பவத்து அன்னைக்கு நைட்டோட நைட்டா நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓடி வந்து பார்த்தாங்கல்ல. அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எல்லாம் வந்து ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம், அந்த அளவுக்குலாம் வந்து நடிச்சிருந்தாரு. அவர் வந்து இந்த மாதிரி கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னே கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் அழுதாருல. அவர்லாம் இன்னைக்கு எங்க போனாரு? அவங்களோட தொண்டர்கள் 20 பேர் வந்து இன்னைக்கு கவலைக்கிடமா இருக்காங்க. எந்த ஒரு நியூஸ்லயுமே இதை பத்தி பேசல, யாருமே அவங்கள போய் பார்க்கல. எதுக்குதான் இவ்வளவு கேவலமா இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டிரைவர் வந்து குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுனதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னாச்சு அப்படின்னா, வடிவேலு வந்து ஒரு படத்துல சொல்லுவார்ல, ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து விலைக்கு பேசிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி இப்போ கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டியை வந்து இவங்களோட ப்ராப்பர்ட்டி மாதிரி திமுகவோட பிரமுகர் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கோவை மாவட்டம் வடவள்ளி அந்த பகுதியில ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம்னா அது எதுக்காக? குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி போடுறதுக்காக, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு பரிசோதனை பண்றதுக்கான ஒரு நிலையம் தான் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம். ஆனா இதை என்னவோ அவங்களோட வீடு மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா எங்களை வந்து கவர்மெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து உருட்டிட்டு இருக்காங்க. இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவோட பொறியியலாளர் அணி துணை அமைப்பாளர், அவரோட பேரு வந்துட்டு ஷாம் சுந்தர். அவர் தான் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் இல்ல, அவங்களோட ஒய்ஃபும் வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மொத்தம் 4 ரூம் இருக்கு. அதுல இந்த மருந்துகள்லாம் ஒப்பல்ல, குழந்தைகளுக்கான அந்த மருந்து அதெல்லாம் வைக்கிற இடத்த வந்து பெட்ரூமா யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு ரூமை வந்து கிச்சன் ரூம், அந்த மாதிரி அவங்களோட வசதிக்கு ஏற்பட்ட மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படிங்க நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும்? இதுக்காக அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஓகே. இப்ப இந்த சிபிஐ விசாரணையை பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம். சிபிஐ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஆனா அவர் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த வேட்புமனு தாக்கல் யாரெல்லாம் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடலாம், விருப்பம் உள்ளவங்க வந்து வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற பணி தான் வந்து இன்னைக்கு நடக்க போகுது. இந்த நேர்காணல் வந்து நேரடியாகவும் நடக்க போகுது, ஆன்லைன்லயும் நடக்க போகுது. இதுல 234 தொகுதியில போட்டி போடுறதுக்கு 4200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுக்கான நேர்காணல் தான் இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு 50 பேருக்கான வேட்பாளர்களை இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து நேரடியா தேர்ந்தெடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. கரூர்ல நடந்த சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுல சிபிஐ வந்து முக்கியமா 5 பேர்கிட்ட வந்து விசாரணை நடத்தினாங்க. இந்த கரூர் பிரச்சாரத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாரு, அவங்க கிட்ட வந்து விசாரணை வந்து இதுக்கு முன்னாடியே நடத்திட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் அவர்கள், நிர்மல் குமார், மதியழகன், அவங்க எல்லாத்தையுமே விசாரணை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்ட்ட வந்துட்டு ஜனவரி 12ஆம் தேதி சிபிஐ வந்து விசாரணை நடத்தினாங்க. அதுக்கப்புறமா ஜனவரி 19ஆம் தேதியும் வந்து விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையில அவர் வந்து 7 மணி நேரமா அவரோட என்ன விஷயம் அப்படிங்கறத தெளிவா 7 மணி நேரமா பேசி முடிச்சுட்டாரு. ஆனாலும் திருப்பி வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அரசு தரப்புல இருந்து கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு முழுக்க விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து சொன்ன நேரத்துல வராம விட்டது மட்டும்தான் அவர் சைடுல உள்ள ப்ராப்ளம். மத்தபடி
மத்தபடி அவர் சைடுல எந்த ஒரு தப்புமே இருக்க மாதிரி தெரியல. ஆனா திமுக இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மொத்தமா காரணமே வந்துட்டு விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. காவல்துறை சைடுல இருந்து சிபிஐ விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்க வந்து 5 லட்சம் கூட்டம் வந்தாலுமே எங்களால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இவங்க எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கறத எங்களால வந்து கணிக்க முடியல, அதனால எங்களால சரியா கண்காணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து சொல்லிட்டாங்க. இதனால இந்த பிரச்சனை மொத்தமுமே இப்ப விஜய் அவர்கள் மேலதான் வந்து விழுந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி அவர்களுக்குமே வந்து சிபிஐ சைடுல இருந்து சமன் நேத்து வந்து அனுப்பியிருக்காங்க. அவரோட ஆபீஸுக்கும் அனுப்பியிருக்காங்க, வீட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க, அவரோட மெயிலுக்கும் வந்து அனுப்புனதா சொல்றாங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் நேத்து வரைக்கும் என்ன சொன்னாரு அப்படின்னா எனக்கு வந்து சிபிஐ சைடுல இருந்து எந்த ஒரு சமனுமே வரல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா சமன் வந்து எனக்கு வந்திருக்கு, என்ன வந்து 17ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க, நான் அங்க போய் டைரக்டா பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு தெரியல. அவர் தான் எந்த தப்புமே செய்யலையே, அவரை ஏன் பயப்படணும் அப்படின்னு வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா விஜய் அவர்களை டெல்லிக்கு வர சொல்றதுக்கான காரணம் இந்த என்டிஏ கூட்டணியில வந்து சேர்றதுக்காகவா, அதுக்காக தான் வந்து பாஜக அவர் மேல இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தான் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி. ஏன்னா நேத்து ஃபுல்லா எல்லா நியூஸ்லயுமே வந்துட்டு என்டிஏ கூட்டணியில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இணைய போறாரு, அதுக்கான பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையா உருட்டா அப்படிங்கறத பார்க்கலாம். ஆனா இது சம்பந்தமா நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க வதந்தி தான், நாங்க வந்து என்டிஏ கூட்டணியில தாவேகா தலைவர் விஜய் அவர்களை இணைக்கிறதுக்கு பத்தி எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே நடத்தல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாஜகவோட மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அவரை வந்து கட்சியோட பொறுப்புல இருந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து நீக்கியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து தாவேகாவை வந்து என்டிஏ கூட்டணியில அழைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினதுனால அவரை வந்து நீக்கியிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது என்டிஏ கூட்டணியில விஜய் அவர்கள் இணைகிறது அப்படிங்கிறது ஒரு வதந்தி தான் தவிர அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமூக ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க வதந்தி தான். கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் காரணமா, இல்ல அதுல ஏதாவது அரசியல் சதி நடந்திருக்கா? என்டிஏ கூட்டணியில விஜய் அவர்கள் சேர்ந்தாங்கன்னா, ஒருவேளை சேர்ந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.